ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். போன ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்போம் பிசிபியை பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது கிளாஸ் டி, அப்புறம் இது வந்து கிளாஸ் ஹெச். கிளாஸ் ஹெச்சை கிளாஸ் ஏபியாக கன்வெர்ட் பண்ணிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸ் ஹெச்லேருந்து கிளாஸ் ஏபியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில ரீடிசைன் பண்ணியிருக்கு. இதை பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஹெச்சாகவும் யூஸ் பண்ணலாம், கிளாஸ் ஏபியாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஹை பவரு. இதோட பஞ்ச் பார்த்தீங்கன்னா சும்மா சப்வூஃபரை காட்டி அடிக்கும். சப்வூஃபருக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட தரம், பஞ்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுபோக இதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி, அதாவது 2 மாஸ்பெட்டில் ரன் ஆகக்கூடிய கிளாஸ் டி. இதை நான் போன வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து ஒரு டெக்னீஷியன் கேட்டிருந்தார். டெஸ்டிங் வீடியோ அவங்களால போட்டு காட்ட முடியல, ஆனால் அவர் அவசரனால இதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த போர்டு, அப்புறம் ஒரு கிளாஸ் டி 500 வாட்ஸில் ஒன்று கேட்டிருந்தாரு. அதுபோக நான் சொன்ன அஹூஜா மாடல் டிரைவர் போர்டு அதை ரெடி பண்ணி கேட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த இதில் 2, இதில் 1, அப்புறம் இந்த அஹூஜா டிரைவர் போர்டு 1, அப்புறம் இந்த கிளாஸ் டியில் 500 வாட்ஸ் போர்டு, இந்த 5 ஐட்டமும் அவர் கேட்டிருக்காரு. அதுபோக நமக்கு எஸ்எம்பிஸும் கேட்டிருந்தாரு. அது ஒர்க் இன்னும் ஃபினிஷிங் ஆகிறதுனால கொஞ்சம் டிலேயில் இருக்குது. அதோடைய அந்த மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கிடைக்க மாட்டுது. அது கூடிய ரெடி பண்ணி அதையும் டெஸ்டிங் போட்டு நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு, அனுப்பிடுவோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸு நான் டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். சும்மா வாயில் சொன்னால் மட்டும் இது பத்தாது, இதை டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். இது வந்து இண்டோனேஷியன் சர்க்யூட் வாங்கி இதில் ரீகரெக்ஷன் பண்ணி அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று ரெடி பண்ணியாச்சு, நேற்று நைட்டு ரெடி பண்ணியாச்சு, டெஸ்டிங் பண்ணியாச்சு. அது வீடியோ நான் எடுக்க முடியல, ஒர்க் அதிகமாக இருந்தனால. பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்குது. ஒரு நண்பர் கேட்டுக்கிருந்தேன். நான் சொன்னேன் கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை கொடுங்க, 1 கொடுங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுபோக இதை பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணியாச்சு. இதில் மாஸ்பெட் மட்டும் அவர் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அதனால் மாஸ்பெட் இதில் போடல, மற்றபடி ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் ஒரு 1 ஆம்பியரில் 12 வோல்ட் கொடுத்தா போதும், இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எதுக்குன்னா பைசிங் கோல்டுக்காக மட்டும் இருந்தது. இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் போடலாம், ஆனால் போட்டால் அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். தனியாக எஸ்எம்பிஎஸ் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் அவருக்கு எஸ்எம்பிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான். இது 3 டெர்மினல் இருக்குது. அதாவது இது வந்து பைசிங் வோல்ட் 12 வோல்ட்டுக்கு, இது வந்து சிறப்பு இந்த ஐசி மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. இதை பார்த்தீங்கன்னா 0 to 12. இது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற 2 ஐசியும் ரன் பண்ணக்கூடியது. இது இன்புட்டு ஆடியோ சிக்னலுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்டிங்கோட நான் போடுறேன். இப்போ டைம் இல்லை, ஒர்க் அதிகமாக இருக்கனால இப்போ நண்பர்கள் பிசிபியை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோக நான் பிசிபியில் ஒர்க்கில் இறங்கியிருக்கேன். அதுபோக நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதுபோக பர்சனல் ஒர்க்குனால கொஞ்சம் ஒர்க்கு டிலே ஆகிட்டுருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வாங்க நண்பர்களே. அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கும் அடுத்து உங்களுடைய தேவையை நான் டிமாண்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். அதுபோக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வாங்க நண்பர்களே. இதோட வீடியோ அடுத்தடுத்து வரும், கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த அகுஜாவில் இதில் மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். நான் சில இடத்துல ஒரு போர்டை எடுத்தோமா அப்படியே காப்பி பண்ணி போகிறதுக்காட்டி அதில் இருக்க சில சேஞ்சஸ் பண்ணி போகிறது தான் பெட்ரு. அதில் நான் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணலாம்னு ஒர்க் பண்ணியிருக்கு. இதெல்லாம் டயோடு பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஒரிஜினல் டயோடு, அல்ட்ரா ஃபாஸ்ட் டயோடு. இது இப்போதைக்கு இதில் கிடைக்காது, வெளியிலேருந்து வாங்கி போட்டது. இது இந்த மாதிரி கிளாஸ் டி இந்த மாதிரி போர்டுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக போகிறோமோ அவ்வளோக்கு போர்டு லைஃப் வரும். அது போக அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 3 ஃப்ளோர் எமிட்டர் டிரான்சிஸ்டர்ன்றாங்க. அதாவது 3 எமிட்டர் ஃப்ளோ டிரான்சிஸ்டர். இதோடைய எமிட்டர் ஃப்ளோ வந்து நல்லா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாகவே இருக்கும். அதை நான் கூடிய விரைவில் நான் டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுக்கு மேலும் மேலும் இன்னும் போர்ட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிச்சிட்டே இருக்கேன் ரெடி பண்ணி. இது கஸ்டமர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அதை உட்காந்து ஒர்க் பண்ணி ரெடி பண்ணுது. டெஸ்டிங் பண்ணியாச்சு, அதை வீடியோ எடுக்க முடியல. அடுத்தடுத்த இதில் நான் கம்ப்ளீட் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.